தேதி சொல்லும் செய்தி. பிப்ரவரி 15 அற்புத இயக்குனரின் படைப்பு மலர்ந்த நாள். ஆஸ்கர் பிலிம்ஸ் தயாரிப்பில் நரேன் பாவனாவின் அபார நடிப்பில் மிஷ்கின் என்னும் அற்புத இயக்குனரை தந்த அறிமுக படைப்பாய் உருவான சித்திரம் பேசுதடி பிப்ரவரியில் 2006 மலர்ந்து அதன் தொடர்ச்சியாய் ராஜன் மாதவ் இயக்கத்தில் விதார்த் அஜ்மல் நடிப்பில் வித்தியாச கதைக்களத்தோடு உருவான சித்திரம் பேசுதடி 2 இதே நாளில் 2019 வெளியாகி அனைவரையும் கவர்ந்தது. இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜியா மேக்ஸ் தொலைக்காட்சி. 40ஆம் ஆண்டில் இயக்குனரின் அறிமுக படைப்பு. இயக்குனர் பாண்டியராஜனின் அறிமுக படைப்பில் இளைய திலகம், ரேவதி, கவுண்டமணி, ஜனகராஜ் மற்றும் மறக்க முடியா கலைஞர்களின் பங்களிப்போடு நகைச்சுவை காதல் திரைப்படமாய் மலர்ந்த கன்னிராசி 1985 இதே நாளில் வெளியானது. இசைஞானியின் மறக்க முடியா பாடல்களால் நம் இதயம் நிறைத்தது. மறக்க முடியா நகைச்சுவை காட்சிகளாலும் அற்புத கதைக்களத்தாலும் இயக்குனருக்கு துவக்கப்படுமே தூள் கிளப்ப பெரும் வெற்றியோடு இன்று 40ஆம் ஆண்டில் படக்குழு. இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. 29ஆம் ஆண்டில் இயக்குனரின் வெற்றி படைப்பு. ஆர்.பி. சௌத்ரி தயாரிப்பில் விக்ரமன் இயக்கத்தில் புதிய மன்னர்கள் பெரும் வெற்றிக்கு பிறகு விஜயின் சினிமா பாதையில் பெரும் திருப்புமுனை திரைப்படமாய் அமைந்த பூவே உனக்காக 96 இதே நாளில் வெளியானது. S.A. ராஜ்குமாரின் மயக்கும் இசை நம்மை மெய் மறக்கச் செய்தது. அற்புத கலைஞர்களின் நடிப்பும் பங்களிப்பும் 270 நாட்களை கடந்து பாக்ஸ் ஆபீஸில் தடம் பதித்து இன்று 29ஆம் ஆண்டில் பூவே உனக்காக. இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி.